உங்களுக்கு தரிசனம்ன்றது நீங்க பொட்டக்கோழியை பிடிக்கிறீங்களா இல்ல சேவலை பிடிக்கிறீங்களா அப்படின்றது யார் கையில இருக்குது? அம்மாவுக்கு என்ன வேலை? நீ கொண்டு வா மகன், நீ என்ன ஆகணும்ன்றத கர்த்தர் யார் கையில கொடுத்திருக்கிறாரு? உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. நீ டிசைட் பண்ணிக்கோ, நீ டிசைட் பண்ணிக்கோ. உங்க எதிர்காலத்தை கர்த்தர் உங்க கையில கொடுத்துட்டாரு. உன்னுடைய வளர்ச்சியை ஆண்டவர் உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. உங்க விஷனை உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. அந்த விஷனை மனசுல சுமந்துட்டு ஏசப்பாட்ட கொண்டு போய் நீ எதையுமே யோசிக்காத. இதை சமைக்க முடியுமா முடிக்காதான்னு கேட்காதீங்க. அது எவ்வளவு பெரிய படா சைஸா இருந்தாலும் அவரால் என்ன பண்ண முடியும்? ஒன்று அடுப்பில் வச்சு செய்வார், இல்லைன்னா தந்தூரில் வச்சு செய்வார். அவருக்கு அது பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா அவர் மாஸ்டர், அவருக்கு குக்கிங் தெரியும், அவருக்கு நல்லாவே குக்கிங் தெரியும். உங்களை விட அவர் பல மடங்குல ஞானவான். அவர் ஒன்றும் இல்லாதவங்களை குக் பண்ணி அவ்வளோ பெரிய ஆசீர்வதித்த தேவனுக்கு நீங்கள் கொண்டு வந்ததுக்கு குடிச்சு சமைச்சு கொடுக்கறதுக்கு அவருக்கு. அதனால உங்க விஷன் அதான். அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ ஓடு, ஆட்டு மந்தைக்குள்ள ஓடு, அங்க எது பெஸ்டா இருக்குது, உனக்கு எது நல்லா கண்ணுக்கு தெரியுது, அதை என்ன பண்ணிட்டு வா, எதையாவது உன்னை பிடிச்சிடுவான்னு சொல்லல. ஹலோ, எதையாவது ஒன்று பிடிச்சி நீ நல்லதை பிடிச்சிட்டு வாப்பா, உனக்கு பெஸ்டானது. அப்போ நான் என்ன நடந்தேன்னா, யாக்கோபு தேடி இருப்பார். ஏன்னா இவருக்கு எப்பவுமே நல்லது கிடைக்கும். இவங்க அப்பாவும் அப்படி தான் கற்றுக் கொடுத்துருக்காரு. பலவர்ண அங்கேயே போட்டு கற்றுக் கொடுத்ததுனால பெஸ்ட்டாக ஒன்றை பிடிச்சி கொடுத்துட்டு வந்தோடனே கறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் எதிர்காலம் அப்படியே அமைவதாக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 3 இங்கே